அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீட் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த மீட்டிங்கில் நீங்கள் கேட்கலாம். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேங்க. பர்டிகுலர்லி நீட் 2025 அப்ளிகேஷன். நீட் 2025 அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 10 மார்க் ஷீட், கிளாஸ் 10 சர்டிஃபிகேட்னு ரெண்டு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே அப்லோட் பண்ணால் தான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் டே போகுது. ஸோ அந்த ரெண்டுமே அப்லோட் பண்ணுறதுக்கு சேம் கைண்ட் ஆஃப் அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயரோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோ எஸ்சி ஸ்டூடெண்ட்டோ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸோ உங்களுக்கு அதற்கான அதற்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ராஜ்மோகன் சார், உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க சார். உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் எதுவும் இருக்குங்களா? ஓகே. டவுட் இல்லை. ஹலோ சார். சார் வணக்கம் வணக்கங்க சார். வணக்கம் சார். உங்க டவுட் என்னங்க சார்? சார் நமக்கு வந்துட்டு இப்போ அட்மிஷன் சமயத்தில் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸோட ஓபிசி அதெல்லாம் சப்மிட் பண்ணணுங்களாங்க சார்? நான் நீங்கள் சார், அட்மிஷன் டைம்லயும் சரி அப்ளிகேஷன் டைம்லயும் சரி எப்பயுமே சென்ட்ரல் லிஸ்ட்ல. ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. குழந்தைங்களுக்கான எந்த கேண்டிடேட்டுக்கு அட்மிஷனோ அந்த கேண்டிடேட்டோட ஓபிசி சர்டிஃபிகேட் மட்டும்தான் கேட்குறாங்க. ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. ஸ்டேட் கோட்டாவுக்கு ஓகே. ஓகே சார். ஸ்டேட்டுக்கு இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது மட்டும் ஸ்டூடெண்டோடது, ஒன் ஆஃப் த பேரண்ட் இது வேணுங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர் தேவையில்லை. ஸ்டூடெண்ட் பிசினா பேரண்ட்டும் அதே பிசி அதே கேஸ்ட் ஓகே. சர்டிஃபிகேட் அது ஸ்டேட் கோட்டாவுக்குங்க. ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஸ்டூடெண்ட்டோட ஓபிசி நான் கிரீமி ஓகே. லேயர் மட்டும் இருந்தா போதும். ஓகே. அது வந்துட்டு ஒரு ஆஃப்லைனில் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க சார்? அதே ஃபார்மேட் அவங்க இது சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டோட ஃபார்மேட்டில் ஆன்லைனில் மேண்டேட்ரி அப்படி ஏதாச்சும் மேண்டேட்ரிங்களா சார்? மேண்டேட்ரி எதுவும் கிடையாது சார். விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார்மேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய அந்த ஃபார்மேட்ல இருந்தா போதும். ஆனா ஆன்லைன்ல எடுக்கிறது ஓகே. நமக்கு வந்து அட்வைசபிள். எல்லாருமே ஆன்லைன்ல தான் எடுத்திருப்பாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஓகே சார். அந்த ஒரு மெத்தட்ல இருந்தா போதும். ஃபார்மேட் அந்த ஏன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இப்ப சில சில சமயம் போத் பேரண்ட்ஸ் ஆர் ஓபிசி இருக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு இது இருக்குதுங்களா சார்? அப்பா அம்மா ரெண்டு ஓபிசியா? ஏன்னா இங்க வந்து பேரண்ட்ஸ் ஸ்டேட். இல்லைங்க சார், பேரண்ட்ஸை பத்தி அவங்க கேட்கவே இல்லை. அதுதான் விஷயம். கேட்காதத பத்தி ஓகே நம்ம சார். ஓகே பண்ணவே சார். கிடையாது. கேட்டிருந்தா தானே ரெண்டு பேரண்ட்டுமா ஒரு பேரண்ட் தாங்கிறதே நம்ம யோசிக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்டேட் கோட்டாவில் என்ன கம்யூனிட்டியில் உங்களுக்கு ரிசர்வேஷன் வருதோ ஒன் ஆஃப் த பேரண்ட் இருந்தால் போதும். ரெண்டு பேரண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது தமிழ்நாடுல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும்போது ஒன் ஆஃப் த பேரண்ட், ரெண்டு பேரண்ட்டும் ஒரே கம்யூனிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆமா. அப்படின்னு ஆ, இருக்கு. பட் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு குழந்தையோட ஓபிசி நான் கிரீமி லேயர் மட்டும் தான் கேட்குறான். பேரண்ட் இது கேட்கறதே கிடையாது. ஓகே. அட்மிஷன்கே. எஸ் சார். ஓகே. ஏன்னா கேரளாலயும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தாங்க சார். ஏதாச்சும் ஒரு பேரண்ட் மட்டும் ஓபிசி இது கேட்டகரி எல்லா வந்து அவங்க வந்துட்டு ஸ்டேட்டுக்கும் அப்படிதான் இன்கம் சார். வச்சுக்கிட்டு என்சிஎல் ஃபார் கொடுக்குறாங்க. எனி ஸ்டேட் ஃபார் ஆனா. எனி ஸ்டேட் அதுதான். எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படிதான். நீங்க ஆல் இந்தியா கோட்டால ஓபிசி நான் கிரீமி லேயர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தா போதும். உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும், குழந்தைக்கு மட்டும் கொடுத்தா போதும். பேரண்ட் இது தேவையில்லைங்க. ஓகே சார். ஓகே சார். சார் ஹலோ. எஸ் மேம், சொல்லுங்க மேம். எஸ் மேம். சார் கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது மேடம், சொல்லுங்க மேம். சார் என் டாட்டரோடது வைஷ்ணவி இனிஷியல் பின்னாடி இருக்குங்க. வைஷ்ணவி டிஜே எஸ் மேம். 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் எல்லாத்துலேயும் வந்து டிசி எல்லாத்துலேயும் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் இனிஷியல் பின்னாடி இருக்குங்க வைஷ்ணவி டிஜேன்னு. எஸ் மேம். ஆதார் கார்டில் முன்னாடி போட்டாங்க சார் இனிஷியல். அது அது ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணிட்டேங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ளிகேஷன். அது ப்ராப்ளம் வராது மேடம். ஈவன் ஃபார் அட்மிஷன் அது பிரச்சனை வராது. ஏன்னா முன்னாடி பின்னாடி இருக்கிறது இனிஷியல் ஓ சேமா ஓ இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. ஓ ஓ அதான் சார் டவுட்டாக இருந்ததுங்க. ஓகே எஸ். சார், ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம் மேம். எந்த பிரச்சனையும் வராதுங்க மேடம். அதை பத்தி worry பண்ண தேவையில்லை. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற டவுட் வந்து நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th மார்க் ஷீட் 10th சர்டிஃபிகேட் ரெண்டுமே கிளாஸ் 10 மார்க் ஷீட் கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் ரெண்டுமே அப்லோட் பண்ணாதான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே வருது. ஸோ தட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து
ஒரே சர்டிஃபிகேட்டையே ரெண்டுலையுமே அப்லோட் பண்ணிடுவோங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியிருக்க பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். நீட் 2025 அப்ளிகேஷன் சம்மந்தமான டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. இல்லையா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு உங்கள் டவுட் கேளுங்க. தாரிகா, உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு டவுட் இல்லைன்னா ஓகே. 2081 பிரதீப்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. கேளுங்க, உங்கள் டவுட் என்ன? பிரதீஷா, சொல்லுங்க உங்கள் டவுட் என்ன? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்கப்பா, கேட்குது. குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. சார் இல்லைங்க சார், நான் வந்து ஸ்பெக்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. போட்டோ எடுக்கும்போது வித் ஸ்பெக்ஸ் எடுக்கலாமா இல்ல வித்தவுட் ஸ்பெக்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாமாங்க சார்? இப்போ பாருங்க, நீங்க வந்து எக்ஸாம் ஹாலில் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஸ்பெக்ஸ் போட்டே போட்டோ எடுங்க, தப்பே கிடையாது. அதையே நீங்க அப்லோட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணும். ஓகேயா? இப்போ இப்போ இந்த டைம் நீங்க ஓகே டவுட் சார். கேட்குற சமயத்துல நிறைய சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெக்ஸ் போடுவாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் தேவைப்படும். ஆனால் அவங்க ஸ்பெக்ஸ் போடாம போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. அவங்க ஐடென்டிஃபையபிளா இருக்கணும் அவங்க ஃபேஸ். அதாவது வித் ஸ்பெக்ஸ் வித்தவுட் ஸ்பெக்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பெக்ஸ் போடாம போட்டோ அப்லோட் பண்ணவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஸ்பெக்ஸ் இன்னும் அப்ளை பண்ணலங்கிறீங்க, ஸ்பெக்ஸ் கண்டினியூவா யூஸ் பண்ணுவேன்னு சொல்றீங்க, பவர் கிளாஸ்ன்னு சொல்றீங்க. அதனால ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நீங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. ஈவன் அந்த நேமு ஜனவரி 1 2025க்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன் போட்ட டேட்டுக்கு முன்னாடி டேட் போட்டு அப்ளிகேஷன் போடுங்க, அந்த கீழே டைப் பண்ணி. ஓகேயா? எஸ் அந்த எஸ் சார். டேட்டும் நேமும் போடாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கும் அக்செப்ட் ஆயிக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஓகேப்பா, வேற எதுவும் டவுட் இருக்கா? தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகேப்பா, வெல்கம். இல்லைங்க சார், இல்லை. ஓகே, வேற யாருக்காவது தேங்க்யூ டவுட் இருந்தா நீங்க ரேஸ் ஹேண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன டவுட்னு கேட்க வசதியா இருக்கும். ஆர்த்தி, உங்களுக்கு டவுட் இருக்கா? நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நீங்க பண்ணிக்கங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், என்ன டவுட் சொல்லுங்க. சார் சார் என்னோட பையன் பையன் வந்து கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கான் சார். இப்ப சரிங்க அங்க இருந்தே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் சார் பிடிஎஃப்ல மாத்தி எடுத்து இங்க நான் இது பண்ணிக்கலாமா சார், இல்ல பையனை நேர்ல வர வச்சுதான் பண்ணணுமா சார்? இது மேம், சார் அவங்க உங்களுக்கு பெட்டரா இருக்கும். கரெக்டா ஸ்கேன் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்னா நீங்க அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்க அப்ளை பண்ணுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்ல ஓகே சார். அவசியம் இல்லை. நேர்ல வந்தா என்ன பண்றாங்களோ அதை அங்கிருந்தே பண்ணட்டும். ஏன்னா அவங்களுக்கு அதுல கொஞ்ச நாள் டைம்லாம் வேஸ்ட் ஆகும். ஆமா சார், அதுக்காக தான் சார். நீங்க அழகா அவங்க கிட்ட இருந்து நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லி ஆ நீங்க அப்ளை பண்ணலாம். ஓ சரி சார், ஓகே சார், தேங்க்யூ எஸ் சார். எஸ் மேம், எஸ் மேம். அதனால எந்த சார் விஷயம். அப்புறம் இன்னொரு டவுட் சார். சார் இது இப்ப வந்து டுவெல்த் மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி தான் சார் ஆதார் கார்டுல இருக்கு. அப்ப எஸ் அப்பார் ஐடியும் நீட்டுக்கும் 12th மார்க் ஷீட் வச்சு அதுல இருக்கிற மாதிரியே ஆதார் ஐடி வச்சு அப்படியே நான் நீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடலாமா சார்? பண்ணலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்னன்னா அவன் சரி சார். மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி நேம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்னு கொடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே. நம்ம 10 ஓ அந்த சரி சார், ஓகே சார். கேண்டிடேட் நேம் என்டர் பண்ணும்போது அந்த ஓகேங்க சார். இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? அதுல வந்து அவன் என்ன கொடுத்துட்டான், அதுல வந்து ஸ்டூடெண்டோட நேம் வந்து மே ஆர் மே நாட் பி ஆஸ் இட் இஸ் இன் த 10th மார்க் ஷீட்னு கொடுக்குறான். அதனால நீங்க 12th மார்க் ஷீட்ல இருக்க ஓகே மாதிரி சார். பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் மேம், ஓகே எஸ் சார். ஓகே மேம். ஓகே சார். தன்யா லைன்ல இருந்தீங்கன்னா உங்க டவுட்டை கேட்கலுங்க. தன்யா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எங்க பாப்பா 2 பேருமே எழுதுறாங்க சார், நீட் எழுதுறாங்க. 2 பேருக்குமே மொபைல் நம்பர் ஒரே நம்பர் கொடுக்கலாமா இல்ல வெவ்வேறு கொடுக்கலாமாங்க சார்? சார் ஒரே நம்பர், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானுமே நீங்க கேட்குற கேள்வி வந்து இந்த கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் ஃபேஸ் பண்றேன். ரெண்டு பேருக்கும் ஒரே நம்பர் கொடுத்து பாருங்க. ஓடிபி வந்துச்சுன்னா நீங்க 2 பேருக்கும் ஒன்று கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் டிஃப்ரெண்ட் நம்பர் தான் கொடுத்தாகணும். வேற நம்பர் கொடுத்துக்கலாமாங்க சார்? வேற வேற நம்பர் ஓகே சார். கொடுக்கறது பெட்டர் தான். உங்க வீட்டில் இருக்கும் இல்லையா, இப்போ ஈவன் ஆல்டர்னேட் நம்பர் கூட ஒரு பாப்பாவுக்கு உங்க நம்பர் கொடுங்க. உள்ள போனது எமர்ஜென்சி டீடைல்னு நம்பர் கேட்பாங்க. அதுல ஒரு பாப்பாவுக்கு உங்க நம்பர் கொடுங்க, இன்னொரு பாப்பாவுக்கு அவங்க மதர் நம்பர் கொடுங்க.
ஓகேங்க சார். அதான் 2 நம்பர் தான் இருக்குங்க சார். ஆ அது மாற்றி மாற்றி கொடுங்க. மாற்றி கொடுத்துருக்குறாங்க சார். ஓகேங்க சார். எஸ் சார், எஸ். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம். ஓகே, தேங்க்யூ சார். யாருக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். சரிங்க சார், ஓகேங்க சார், எஸ் சார். தாரிகா, உங்கள் டவுட் என்னங்கிறத டக்குன்னு கேளுங்க அன்மியூட் பண்ணிட்டு. தாரிகா, சார் நம்ம வந்து ஆ சார் வணக்கம். தாரிகா How to write தாரிகாவோட answer. பேரண்ட் சொல்லுங்க மேம். சார். என் பொண்ணு வந்து மகாராஷ்டிரால படிக்கிறாங்க, பட் டாமிசைல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்க. எஸ் மேம். ஸோ இப்போ நம்ம வந்து டாமிசைல் பத்தி டீடைல்ஸ் ஏதாவது நம்ம நீட் அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணணுமா சார்? தேவைப்படுமா ஏதாவது ஃபில் பண்றதுக்கு? தேவைப்படாது. நீங்கள் மகாராஷ்டிரா ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி மகாராஷ்டிராவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. ஸ்டில் ஏன்னா நீங்கள் மகாராஷ்டிராவில் இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஓகே மகாராஷ்டிரான்னு வந்ததுனால உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா பாதிக்காது. ஸ்டேட் கோட்டாவுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேணும்னா நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டில் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி மகாராஷ்டிரான்னு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஓகே தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ண ரேஷன் கார்டு, தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த மூணும் நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, ரேஷன் கார்டு ஓகே மூணுலேயும் உங்கள் குழந்தை நேம் இருக்கணும். அப்படி இருந்து உங்களுக்கு ஓகே தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஈவன் உங்களோட அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டில் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி மகாராஷ்டிரான்னு இருந்தாலும் கூட நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிள். அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் அட்மிஷன் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால இருந்தே இல்லை பிரியா இப்போ அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3rd இயர் போகிறாங்க. கவர்மெண்ட் ஓ- கோட்டாவில் ஜாயின் பண்ணி கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். அவங்க உங்களோட ஓகே ஸ்டேட்டஸ் தான் பிறந்து வளர்ந்து 12th வரைக்கும் மகாராஷ்டிராவில் படித்த குழந்தை அவங்க. இல்லை நாங்கள் இப்போ 8 இயர்ஸாக தான் இருக்கோங்க, எங்களுக்கு வாட் இந்த எவர் இட் எலிஜிபிலிட்டி மேபி, கிடையாது. 8 இயர்ஸ்ங்கிறது உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தானே. நான் சொல்றது பிறந்து வளர்ந்த குழந்தைக்கே அப்படி இருக்கும்போது, நான் சொன்ன டாக்குமெண்ட் இருக்கும்போது கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுக்க ஓகே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஷினே வராது இல்லையா? இன்னும் ஓகே நீங்க நம்ம அப்போ எலிஜிபிலிட்டி ஸ்டேட் மகாராஷ்டிரா மென்ஷன் பண்ணாம நம்ம தமிழ்நாடு மென்ஷன் பண்ணலாமா சார்? ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி உங்க மார்க் ஷீட்டை பொறுத்து. இப்போ நீங்க மகாராஷ்டிரால தானே படிக்கிறாங்க மேடம். ஆமா 10th 12th ரெண்டும் இங்கே தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க 12th உள்ள டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணும்போது நீங்க எங்க படிச்சாங்கங்கும் போது மகாராஷ்டிரா தான் போடுவீங்க. ஓகே அப்போ நீங்க பர்மனன்ட் அட்ரஸ்ல வேணா தமிழ்நாடு கொடுங்க, மற்ற இடத்துல மகாராஷ்டிரா தான் நீங்க பட் கொடுக்கணும். ஓகே இப்போ பெர்மனன்ட் அட்ரஸ் நம்ம தமிழ்நாடு கொடுத்தோம்னா அதுக்கு ஐடி ப்ரூஃப் ஏதாவது சாரி அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது தேவைப்படுமா சார்? மேம், அட்ரஸ் ப்ரூஃப் இஸ் நத்திங். உங்களோட கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் தான் நீங்கள் கொடுக்கணும் எப்போவுமே. அட்ரஸ் ப்ரூஃப் காரணம் என்னென்னா வை தே ஆர் ஆஸ்கிங் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னா ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ். தே ஆர் நாட் கோயிங் டு சென்ட் எனிதிங். எதுவுமே அனுப்ப போகிறதில்ல, எதுவும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல அந்த அட்ரஸ்க்கு. இது எல்லாமே ஓகே ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் தான் மேடம். அல்டிமேட்லி கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வரும்போது உங்கள் மார்க்கு, உங்களோட ரேங்க்கு, அதுக்கப்புறம் உங்கள் கையில் எந்த ஸ்டேட்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இந்த 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்களே தவிர உங்கள் நீட் ஸ்கோர் கார்டில் இருக்க ஓகே மார்க் ரேங்க்கு தவிர வேறு எதையுமே பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ஆர்ஐ சீட் வேணும், ஆனால் அவன் என்ஆர்ஐனே போடலை, அவங்க கூட அந்த டயத்தில் ஒரு 3 days டைம் கொடுப்பாங்க, என்ஆர்ஐக்கு கன்வெர்ட் ஆகிக்கலாம். அப்போதைக்கு டாக்குமெண்ட் ரெடி ஓகே பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே உங்க ஸோ என்ஆர்ஐயா பெர்மனன்ட் அட்ரஸ்ல நம்ம தமிழ்நாடு அட்ரஸ் கொடுக்கலாம். அதானே மேடம் உங்க பர்மனன்ட் அட்ரஸ். ரேஷன் கார்டு தானே மேடம் பர்மனன்ட் அட்ரஸ். ரேஷன் கார்டு பட் ரேஷன் கார்டில் இருக்கிற இதெல்லாம் அட்ரஸும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது மேடம். கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நீங்க மகாராஷ்டிரால தங்கியிருக்கீங்க. இஃப் யூ வாண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா பர்மனன்ட் அட்ரஸ் உங்க ரேஷன் கார்டு அட்ரஸை கொடுங்க. யூ ஹேவ் த ப்ரூஃப். அதை சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஃபைன். ஆ எஸ் மேம், ஓகே சார், எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ. வெல்கம் மேம், வெல்கம் மேம். நெக்ஸ்ட் யாருப்பா? நெக்ஸ்ட் கேளுங்க, உங்க டவுட் என்ன கேளுங்க. அரவிந்த், அப்ளிகேஷன் ஓரியன்டா எந்த டவுட்ஸுமே வாசுகி இல்லை. டவுட் கேளுங்க. சொல்லுங்க உங்க டவுட். அப்ளிகேஷன் ஓரியன்டா எந்த டவுட்டும் இல்லை. சப்ஜெக்ட் வைஸ் தான் எனக்கு டவுட் இருக்கு. இப்ப கேட்கலாம். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இப்போ பயோல நான் என்சிஆர்டி தான் ஃபோக்கஸ் பண்றேன் சார். ஆ என்சிஆர்டி லைன் ஃபுல்லா படிக்கிறேன், பட் எது இம்பார்ட்டன்ட் லைன் தெரியல. ஏதாச்சும் ரிவிஷன் பண்ணும்போது ஃபுல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஷார்ட் நோட்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? இப்போ நான் உங்களுக்கு வெரி குட் குழந்தை, நீங்கள் கேட்குற டவுட் வந்து எல்லாருக்குமே வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் முகத்தை சிரிப்பாக வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ், ஹையஸ்ட் ஃபியரில் இருக்கிறது நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் சிரிச்சம் ஒரு ஸ்மைலியாக, நீங்கள் ஸ்மைலிங் ஃபேஸோட நான் சொல்கிறத கேளுங்க. கண்ணு, இப்போ இம்பார்ட்டன்ட் லைன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டெக்னிக்ஸ் இருக்கு கண்ணு. என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 10 இயர்ஸ்க்கான கொஷின்ஸை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சாப்டர்லையும்.
அதில் எந்த டாபிக்ல இருந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு சில பிராண்ட்ல போட்டிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு சாப்டருக்குள்ள அந்த சாப்டர்ல எந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஷின் வந்திருக்கு, இந்த டாபிக் 4.4 சாப்டர்னா 4.1ல என்னென்ன கொஷின் லாஸ்ட் 10 இயர்ஸ் இல்லை லாஸ்ட் 37 இயர்ஸ்க்கே அவைலபிளா இருக்கு, அத்தனை வருஷத்துல ஒரு 10 கொஷின்குள்ள தான் வரும்னு வச்சுங்களேன். அடுத்து ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸாமினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வந்து என்சிஆர்டியில் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிளாக் லெட்டர்ஸ், திக் லெட்டர்ஸ் எல்லாம் பிளாக்ல தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். சில இது வந்து ஹைலைட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க திக் பிளாக் லெட்டர்ஸில். அது மூணாவது, டயக்ராம்ஸ் எங்கெல்லாம் வருதோ டயக்ராம்ஸ்க்கு பக்கத்தில் டயக்ராம்ஸ் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் படிங்க. ஏன் டயக்ராம்ஸ் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் முக்கியம்னா, எது குழந்தைங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மட்டும் தான் டயக்ராம் கொடுப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்லைங்கிறதுக்கு டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ டயக்ராமோட அசோசியேட்டடாக வந்திருக்கக்கூடிய பேராகிராஃப் பாயிண்ட்ஸை கம்பல்சரி படிச்சுக்கணும். அண்ட் ஆஃப்டர் ஆல் நீங்கள் பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 வாங்கணும்னா எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டண்ட். நான் சொல்றது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்க, போல்டு லெட்டர்ஸ் பாருங்க, டயக்ராமோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய பேராகிராஃப் பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்குங்க. இதெல்லாம் வந்து 250+ பயாலஜியில் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு 360 அவுட் ஆஃப் 360 பயாலஜியில் வேணும் அப்படின்னா யூ சப்போஸ் டு ஸ்டடி எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவுட் ஆஃப் 100% ஆஃப் த கொஷின், அதாவது 90 கொஷின் பாட்னி சுவாலஜியில் வருதுன்னா 15 கொஷின் ரொம்ப சிம்பிளாகவும், எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைப்போம், நான் சொன்னது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும், எது புரிஞ்சிக்க கஷ்டமோ அதுக்கு தான் டயக்ராம் கொடுத்துருக்க போகிறான். அப்போது நம்ம ஈஸியாக புரிஞ்சிருக்கிறதுலேருந்து ஒரு 10-15 கொஷின் வரும். அப்போ ஈஸியாக இருக்கிறதையும் நம்ம படித்தா தானே 360க்கு 360 வாங்க முடியும். ஸோ எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் 360 அவுட் ஆஃப் 360 ஸ்கோரிங். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் ஒரு டவுட் கேட்டீங்கப்பா, என்ன அப்படின்னா நான் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கல, இனிமே ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காதுப்பா. காரணம் என்னன்னா, யூ ஹேவ் டு ஸ்டடி ஃபிசிக்ஸ், யூ ஹேவ் டு ஸ்டடி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் பாட்னி அண்ட் சுவாலஜி. அப்படி இருக்கையில் இன்னும் 80 days இருக்கு, நம்ம எங்க இருந்து ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது முடியாது. ஸோ தட் நீங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் தான் பயாலஜிக்கு எவ்ரிதிங். 100% கொஷின் 90 அவுட் ஆஃப் 90 அவுட் ஆஃப் 90 கொஷின்ஸ் உங்களுக்கு என்சிஆர்டியில் இருந்து மட்டுமே தான் வரப்போகுது. அப்போ அதை நீங்கள் அதுல இருந்து நீங்கள் இது வரைக்கும் நிறைய படிச்சிருப்பீங்க. கொஷின்ஸ் லைன் பை லைன் கொஷின்ஸ் எடுத்து இருக்கும் சில கைடில், அது ஃபிங்கர் டிப்ஸாக இருக்கலாம், நீட் பஞ்சாக இருக்கலாம், என்சிஆர்டி பஞ்சாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லேருந்து கொஷின் மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கைடை கையில் வச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுனா உங்களுக்கு மறந்து போகாது, ஞாபகம் லாங் டியூரேஷனில் இருக்கும். எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். திஸ் இஸ் மை ஹம்பிள் ஆன்சர் டு யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கு சார். கேளுங்க. அசசன் ரீசன் மட்டும் என்ன பண்ணாலும் சால்வ் பண்ண முடியல, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிள் கண்ணு. அசஸ் அண்ட் ரீசன் இஸ் வெரி சிம்பிள். நான் சொல்ற டெக்னிக்கை மட்டும் இனிமே ஃபாலோ பண்ணுங்க, சரியா? அசஸ் அண்ட் ரீசன்ல 75% அது ஈஸி, 25% தான் பிரச்சனை. இல்லை 50% ஈஸி, 50% தான் பிரச்சனை. 50% நீங்க கண்டுபிடிக்க முதல்ல ட்ரை பண்ணுங்க. 2 அசஸனை தனியா படிங்க, ரீசனை தனியா படிங்க. 2ல எது சரி எது தப்பு, 2ல ஏதோ ஒன்று தப்புனா யூ ஆர் எஸ்கேப்டு, அந்த கொஷின் ஈஸி கொஷின். அசசன் ரீசனை பொறுத்த வரைக்கும் அசசன் கரெக்டு, ரீசன் ஃபால்ஸு, அசசன் ஃபால்ஸு, ரீசன் கரெக்டுனா யூ ஆர் எஸ்கேப்டு, நீங்க ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டா இல்லையா? ஸோ அசசன் ரீசனுக்கு 50% ப்ராப்ளம் இல்லை. ஆமா தானே? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாப்பா? ஹலோ, லைன்ல கிளியர் சார், புரியுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ எங்க மீதி 50%ல பிரச்சனை வருதுன்னா, அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை. அந்த ரெண்டுமே கரெக்டா இருந்து ரீசன் அசஸனோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்னா ஒரு ஆன்சர் வரும். ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான், ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசஸன்னா ஒரு ஆன்சர் வரும். ஓகேயா? சரி, இங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. ரீசன் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்லையா, ரெண்டுமே சரியா இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை, மார்க் போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. 2ல் 1 தப்பாக இருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நல்லா படிச்சு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா ரெண்டுமே சரியா இல்லை 2ல் 1 சரி 1 தப்பாங்கிறத கண்டுபிடிச்சிருவேன் நான். இப்போ அடுத்த பிரச்சனை, அசஸனும் கரெக்ட் ரீசனும் கரெக்ட்னா தான் எனக்கு பிரச்சனை வரும். 50-50. இப்போ ஏவா பியா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சரா, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சரான்னு. இந்த இடத்துல அசஸனை படிச்சுட்டு சிம்பிளி ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஒன் கொஷின், பிகாஸ்
ஏனென்றால் அப்படின்னு போட்டு பாருங்க. அசசனுக்கு அப்புறம் அசசன். இப்போ நாஸ்டாக் இஸ் எ ப்ளூ கிரீன் ஆல்கே பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு ஏன் அது ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறத ரீசன் விளக்குனுச்சுன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். நாஸ்டாக் இஸ் எ ப்ளூ கிரீன் ஆல்கே. நாஸ்டாக் ரீசன்ல வந்து நாஸ்டாக் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹெட்டிரோசிஸ்ட்னா ஹெட்டிரோசிஸ்ட் நாஸ்டாக்ல இருக்குங்கிறதுக்கும் ஹெட்டிரோசிஸ் அதாவது நாஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கேங்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்படின்னு நான் சொல்றேன். சார் நாஸ்டாக்ல தானே சார் இந்த ஹெட்டிரோசிஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அந்த திக் வால்டு செல். அப்போ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? இல்லை. நாஸ்டாக் இஸ் எ ப்ளூ கிரீன் ஆல்கே பிகாஸ் அப்படின்னு போட்டுட்டு ரீசன்ல இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அந்த பர்டிகுலர் பிக்மெண்ட்ஸ், அந்த ப்ளூ கிரீனா இருக்கிறதுக்கு காரணமான பிக்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தானா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அந்த ஒரு ஆர்கானிசத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு செல்லை கொடுத்திருந்தா இந்த செல் இதுல இருக்குங்கிறானா அது ரீசன் கிடையாது. புரியுதாப்பா? கிளியர் சார். இப்ப நீங்க அசசன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி அசசனை பார்த்துட்டு ரீசனை படிக்கும்போது அசசன் ரெண்டுமே கரெக்டா இருந்தா ஏனென்றால் பிகாஸ் காரணம் ரீசன்ல இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இருந்தா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன் அந்த ஆப்ஷன் எடுங்க. அசசனும் கரெக்ட் ரீசனும் கரெக்ட், ரெண்டும் தனித்தனி பாயிண்ட் வேற வேற பாயிண்ட் அப்படின்னா ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வேணும்னே என்சிஆர்டில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாயிண்ட்டை கொடுப்பாங்க. அடுத்தடுத்த பாயிண்ட் நீட் நாட் எக்ஸ்பிளைன் த பிகினிங். அதாவது மொதல் பாயிண்ட்டை ரெண்டாவது பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுதா, எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏனென்றால் அப்படிங்கிறதுக்கு ஆன்சரா வருதா அசசனுக்கு? ஓகே. இல்லையா? நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் போடுங்க. அப்புறம் உங்களோட தப்பு வந்து படிப்படியா குறைஞ்சு அசசன் ரீசன்ல நீங்க எக்ஸ்பர்ட்டே ஆயிடுவீங்க. ஓகேயா? ஓகே சார். ஃபியூ கொஸ்டின்ஸ் வரும் அசசன் ரீசன் கொஸ்டின், ஃபியூ கொஸ்டின்ஸ். வேற என்ன டவுட்பா? நான் டெய்லி மென்டிகல்ஸ் அட்டென்ட் பண்றேன் சார். ஆனா என் நேம் ஒரு தடவை கூட லீடர் போர்ட்ல வரவே மாட்டேங்குது. கண்ணு இந்த இடத்துல அரௌண்ட் ஒரு 15th 16th பிளேஸ்ல நான் இருக்கேன். சரி கண்ணு, சரி கண்ணு. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். நான் யாரை பத்தி சொல்றேனோ அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க கிட்ட அவங்க பார்க்க போறதில்ல இந்த ப்ரோக்ராம். பட் அவங்க கிட்ட நானும் கடவுள் சாட்சியா அவங்க மன்னிப்பு அவங்க கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு குழந்தை ஒரு 3 years முன்னாடி நம்ம ஆரம்பிச்சோம். எல்லா பயாலஜி மென்ட்லையும் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. அப்போ ப்ரைஸ்லாம் கிடையாது, இப்போ கொடுக்குற மாதிரி ப்ரைஸ்லாம் கிடையாது. அப்போ ப்ரைஸுக்காக ஷார்ட் ட்ரிக்கோ அல்லது அவங்க வந்து பொய்யா பிஹேவ் பண்ணாங்களோன்னா நம்ம சொல்ல முடியாது. ஹேக் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நான் எந்த புக்லேருந்து எடுக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லை அவங்க என்னோட சொந்தக்காரங்க, இந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் அப்போ நம்ம வந்து ப்ரைஸே வைக்கல. எல்லா மென்ட்லையும் பயாலஜியில் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. அவங்களோட ஸ்கோர் ஆக்சுவல் நீட்ல எவ்வளோ தெரியுமா? அவங்க மனசாட்சிப்படி கரெக்டாக தான் எக்ஸாம் எல்லா மென்ட்டையும் அட்டன் பண்ணாங்க. பயாலஜியில் ஷீ ஸ்கோர்ட் ஒன்லி 120 அவுட் ஆஃப் 360. ஸோ மென்ட்டியில் நம்ம டாப்பில் வந்தால் நம்ம ஆக்சுவல் நீட் 2025ல டாப்பில் வருவோங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. மென்ட்டிங்கிறது ஒரு 30 கொஷினை அந்த சாப்டரில் ரேண்டமாக நம்மளோட பொசிஷனை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு அட்டன் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு. செகண்டு, 16th place is not at all a bad place. It's a very good place. நான் கேட்குற கொஷின் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ள ஆன்சர் பண்ணிடுவாங்க. நான் கேட்குற கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அட்லீஸ்ட் இட் வில் டேக் 5 to 10 seconds. அதுக்குள்ளே நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம நேம் பின்னாடி வருது. அதனால் போர்டில் நேம் வரணுங்கிறது அவசியமே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட ஜூமில் பேசுகிறீங்க, எல்லாராலையும் இன்னைக்கு பேச முடியுமானா முடியாது. 40 minutes தான் நம்ம இது கட் ஆகிடும். ஸோ அது போல தான் அது ஒரு லக்கு. நம்ம 30 கொஷின் கற்றுக்கிட்டோம். 30 கொஷினில் எத்தனை கொஷின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம், எத்தனை கொஷின் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணோம், ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணோம், இந்த ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம மென்ட்டியை பயன்படுத்தணும். அது உங்களோட நீட் 2025 ஸ்கோரை கண்டிப்பாக உயர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ரொம்ப கைண்டு அண்ட் பொறுமையாக இருக்கீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூப்பா. சார் சொல்லுங்க சசி சொல்லுங்க உங்க சார். டவுட். சார் நேத்து என் சிஸ்டர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டாங்க சார். ஓகே. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் 10 ஃபிங்கர்ஸ்க்கு பதிலா ஒரு ஃபிங்கர் தான் சார் அப்லோட் ஆச்சு. அதுல 2 hours அதுக்காக இது பண்ணாங்க சார். 10 ஃபிங்கர்ஸும் அப்லோட் ஆகுமே கண்ணு. இன்னைக்கெல்லாம் நான் பெரிய போராட்டம். இப்போ நான்
ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரீசெண்டா, அதுல பாருங்க. எல்லாம் அப்லோட் பண்றது சிரமமா தான் இருக்கு. ஆனா நம்ம வெயிட் பண்ணி ம் உண்மையா பண்ணணும். இப்ப நீங்க ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையா? முடிஞ்சிருச்சு சார், நேத்தே முடிஞ்சிருச்சு சார். ஒரு ஃபிங்கரை வச்சு ஃபைனல் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிஞ்சிருச்சு சார். சந்தோஷம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை 10 ஃபிங்கர்ஸும் வேணும் அப்படின்னா அவன் கரெக்ஷன் விண்டோவில் அவன் கரெக்ஷனுக்கு உங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுப்பான், இல்லை எல்லாருக்குமே நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோங்கிற ஒன்று ஓப்பன் ஆகும். சரி பண்ணிக்கலாம். ஓகே சார். ஒருவேளை ம் கரெக்ஷன் விண்டோவில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஃபிங்கர் இம்ப்ரெஷன்ஸ் வைக்கிறதுக்கு அவன் ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ம் உங்கள் இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு லிங்க் அனுப்பி இந்த லிங்க்ல நீங்கள் புது ஃபைல் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். சார் இது ரெண்டுமே நடக்கல நேத்தே பண்ணிருக்கோம் அப்படின்னா, சார், நாங்க நேத்து மெயில் பண்ணிருக்கோம் சார் என்டிஏக்கும். இல்ல கண்ணு நான் சொல்றேன், நீங்க ஆ பண்ணிருக்கீங்க, அவனே பண்ணுவான், லிங்க் அனுப்புவான். அப்படி இந்த ம் ரெண்டும் நடக்கலன்னு வச்சுங்களேன், டோன்ட் வரி. ம் லாஸ்ட் இயர்லாம், அதாவது இந்த 10 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கேட்கறது லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஓகே சார். லாஸ்ட் இயர்லாம் பழைய ஞாபகத்துல வெறும் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஜேஇஇ ஞாபகத்துல வச்சு அப்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க் வந்து அட்மிஷன் வாங்கி எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் 2024 வரைக்குமே இருக்காங்க. ஓகே சார். சிஸ்டர் ரொம்ப இதை பயப்படுறாங்க சார், நினைச்சு அது ஏதாவது. மண்டைய பயப்படாதீங்க. இதை நினைச்சு மண்டையை உடைச்சிக்காம ப்ரிப்பரேஷன்ல கான்சென்ட்ரேட் ம் பண்ணுங்க. அப்படியெல்லாம் எந்த அப்ளிகேஷனையும் 1600 1700 பே பண்றோம். அப்படியெல்லாம் எந்த ம் அப்ளிகேஷனையும் யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட் ஆகாது. யூ நீட் நாட் வரி. அப்படி நமக்கு பிளர்டா பிக்சர் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம்னு அவன் நினைச்சானா நமக்கு லிங்க் அனுப்பி அவனே இதை சரி பண்ணி ஓகே வா சார். பண்ணிக்கலாம். ஒன்றும் வரி பண்ணாதீங்க. ஓகே சார். ஆதார் சார் அப்புறம் அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டீங்களா இல்லையா? அது முடிச்சாச்சு சார், எல்லாமே ஃபினிஷ் ஆச்சு சார். அதுக்கப்புறம் என்ன உங்களை செக் பண்றதுக்கு இருக்குது? ஆதார் ஆத்தன்டிகேஷன்ல எல்லாம் வந்துடும், கேஒய்சி. அதனால கேஒய்சியே ம் கொடுத்துட்றோம். இதுக்கு மேல நம்ம கிட்ட நம்ம ம் ஏமாத்துறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது? அதனால சார் ஒரு எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு சார், எக்ஸப்ட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு மட்டும் 2 hours ஆச்சு சார், பண்ண முடியல. கண்ணு இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கு 3 மணி நேரம் ஆணுச்சு. ஐயோ. ம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கண்ணு. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் திருச்சியில இருக்கிறாங்க, என்னோட ஸ்டூடெண்டோட சிஸ்டருக்கு அனுப்புறது, அவங்க இப்போ எம்எம்சியில படிக்கிறாங்க. அவங்களாம் பாவம். ம் எவ்வளோ 2 நாளா எனக்கு ஃபோன் பண்றாங்க, ட்ரை பண்ணாங்க. எனக்குமே எனக்கு புரியல, என்ன சொல்றது தெரியல. ஏன் இந்த என்டிஏ இப்படி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி இப்படி ஒரு ஒரு சொதப்பலான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி அப்ளிகேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன் எத்தனை கேபில இருந்தா என்ன, கிளாரிட்டி இருந்தா போதும்ல. அப்லோட் பண்ண இவ்வளோ கேபில இருக்கணும், கம்மியா இருக்கக்கூடாது, கூட இருக்கக்கூடாது, பிளர்ரா இருக்குது, ஜூம் பண்ணிட்டு, யோ 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 யோ. முடியல. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீட் அப்ளிகன்ஸ் 98% பேருக்கு இருக்குது. யாருக்கு தெரியும்? ஓகே சார். எல்லாருமே இந்த இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் இன்னொரு டவுட் சார், இப்போ கேளு. 10th மார்க் ஷீட் 10th சர்டிபிகேட் இருக்குல்ல சார், ரெண்டும் ரெண்டுத்துக்குமே நாங்க ஒண்ணுதான். 10th. ஓகே சார். எஸ் சார். ரெண்டும் ஒண்ணுதான். நான் இன்னைக்கு அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க, ஒரு ப்ரூஃப் இது போட்டிருப்பேன். அது ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுலயும் ஒண்ணுதான். பேர் மட்டும் மாத்தி வச்சு அப்லோட் பண்ண வேண்டியதான். ஏன்னா 10th பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்னு இருக்கும், மார்க்குக்கு சீட்டும் அதுதான், ஓகே ஓகே சார். தனித்தனியா கிடையாது. சார் மத்தபடி வேற எதுவும் பிரச்சனை வராதுல்ல சார்? எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நீங்க என்ன நம்புங்க. என்ன நம்புறீங்களா இல்லையா? கண்டிப்பா சார், என் தங்கச்சிலாம் உங்க வீடியோஸ்லாம் ஃபுல்லா பாப்பா சார் அவ. கண்டிப்பா நீங்க என்ன நம்புங்க, உங்களுக்கு கண்டிப்பா அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடும். ஏதாவது இஷ்யூ ம் லிங்க் வரும். லிங்க் வரலன்னா கவலைப்படாதீங்க, நீங்க நீட்டா சரி சார். எக்ஸாம் எழுதலாம். ஒரு ரிசல்ட் ம் வரும், நல்ல மார்க் வரும், அட்மிஷன்ல எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார். இதுக்கப்புறம் நீங்க சார் கவலைப்படக்கூடாது. ஓகே சார், கண்டிப்பா சார். காட் பிளஸ் யூ. ஆல் தி சார் தேங்க்யூ எனக்கு ஒரு சார். டவுட் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்கப்பா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சார் ஓபிசி என்சிஎல் வந்து இந்த வட்டம் வாங்க முடியல சார். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து காலேஜ்ல பண்ணிட்டேன், ரிப்பீட்டர் நானு. கண்ணு அது ஒரு ஜெராக்ஸ் தான். என்ன சார் கேட்கல? அது ஒரு பிரிண்ட் அவுட் தான் கண்ணு. நீங்க லாகின் பண்ணி ஆமா சார், அது பிரிண்ட் அவுட் எடுக்கலாமே. அது அதான் இப்ப ரினிவல் இப்ப எடுக்கிறதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கேக்குறாங்க சார். அது நான் காலேஜ்ல சப்மிட் பண்ணிட்டேன். கண்ணு காலேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி நான் ஓகே. அப்ளிகேஷன் போடுறதுக்காக எனக்கு ஒரிஜினல் தேவைப்படுது. அடுத்த நாள் வந்து நான் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு லெட்டர் த்ரூ ஹெச்ஓடி பிரின்சிபால்க்கு எழுதுனீங்கன்னா கொடுப்பாங்க கண்ணு. திருப்பி போய் கொடுத்துருங்க. அப்படியா சார்? ஓகே சார். ஆமா, இப்ப நீங்க இந்த ட்ரை நம்ம இப்ப பண்ணணும் கண்ணு. ஜென்ரல் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுனா ஓகே கண்டிப்பா சார். கொடுப்பாங்க. திருப்பி கொடுத்துட போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஓகே த்ரூ ஹெச்ஓடி போங்க பிரின்சிபலுக்கு. ஓகே சார். இப்ப நான் ஜென்ரல் போட்டு இது பண்ணா ஸ்டேட் கவுன்சிலிங்
எதுவும் பாதிப்பாகுமா ஸ்டேட் சார்? கவுன்சிலிங்க்கு பாதிப்பு வராது. ஆனா ஆல் இந்தியா ஓகே கோட்டாலேயே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிற அளவுக்கு நீங்க மார்க் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல் இந்தியா கோட்டால ஜென்ரல்ல தான் போக முடியும். ஓபிசி நான் கிரீமி லேயர் மாத்த முடியாது. ஆனா ஸ்டேட்டுக்கு பிரச்சனை வராது. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஸ்டேட் நான் வந்து கொடுத்த பிசி கொடுத்து சரி கண்ணு, நாளைக்கு நீங்க 650 மார்க் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்குவோமே, அப்ப நீங்க என்ன ஓகே சார். பண்ணுவீங்க? ஆல் இந்தியா கோட்டா தான் அப்ளை பண்ணும். ஆ, அப்போ ஓபிசி நான் கிரீமி லேயர்ல பெட்டர் காலேஜ் கிடைக்குங்கும் போது அப்போ மாற முடியாது, என்ன பிரச்சனை? சரி, அதையும் விட்டுருங்க. ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணா காலேஜில் போய் சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுப்பாங்க. அப்போதைக்கு டிஸ்கண்டினியூ பண்ணாம ஓகே. கிடைக்குமா ஆ கிடைக்காதாங்கிறதுக்காக நம்ம சர்டிஃபிகேட் கேட்ப கொடுப்பாங்க. அதே போல இப்பயும் கொடுப்பாங்க கண்ணு. ஆ ஓகேயா? ஓகே ஓகே சார். ஓகே கண்ணு, ஓகே கண்ணு. ஓகே தேங்க்யூ. சரிப்பா, தேங்க்ஸ் ஃபார் கொடுப்பாங்க. டவுட். பண்ணி அப்ளை பண்ணி ஓபிசி நான் கிரீமி லேயர்னே அப்ளை பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, டைம் இருக்கு. ஓகே மார்ச் 7 வரைக்கும் டைம் ஓகே இருக்கு. 4 நாள்ல கொடுத்துட்றோம். அதனால உங்களுக்கு கிடைச்சிடும். வாங்கி அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே தேங்க்யூ சார். சரிப்பா. ஆம், பிரியஸ்ரீ சரவணன், உங்களுக்கு டவுட் இருக்கா? பிரியாஸ்ரீ சரவணன், டவுட் இருக்கா? கேளுங்க. பிரியாஸ்ரீ சரவணன், கேளுங்க கேளுங்க, எஸ் சார். சொல்லுங்க. சார் என்னோட 10th மார்க் ஷீட்ல வந்து ம் என்னோட நேம் பிளஸ் என்னோட இனிஷியல் இருக்கு. என்னோட ஆதார் கார்டுல வந்து என்னோட நேம் அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் ஃபுல்லும் இருக்கு. ம் இதை நான் வந்து இப்போ அப்பாவோட நேமை வந்து இனிஷியலா மாத்தணுமா சார்? கம்பல்சரி 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கு? நேம் பிளஸ் இனிஷியல். ஓகே. 12th நேம் பிளஸ் இனிஷியல். வெரி குட், ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆதார்ல நேம் பிளஸ் ஃபாதர்ஸ் நேம். சரி, இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டதுலையும் இதே சேம் நீங்க சொல்ற மாதிரி தான். கேசவன் ஜே எதுல? 10th 12th. அதே என்னோட அந்த குழந்தையோட ஆதார்ல பாத்தீங்க அப்படின்னா கேசவன் ஜேக்கு பதிலாக ஜவஹர்னு இருந்துச்சு. நாங்கள் இப்போ போய் அதை அப்டேட் பண்ணுனா டைம் ஆகும். அப்ளிகேஷன் போடுவோம், நம்ம டெமோ காமிக்கிறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே வந்தோம். ஆதார் டீடைல்ஸ், ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்போ நாங்கள் ஆதார் தான் வாண்ட்ஸ் டு கிவ் ஆதார் தான். ஆதார் தவிர வேற எந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்க விரும்பல, ஐடி ப்ரூஃபும். ஸோ ஆதார் நம்பர் போட்டுட்டு நாங்கள் கொடுக்கும்போது அது என்ன சொன்னுச்சு அப்படின்னா, த நேம் இன் த 10th மார்க் ஷீட் அண்ட் ஆதார் மிஸ்மேட்ச்ட், தெர் இஸ் நோ மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு யூ கண்டினியூ வித் ஆதார் நேம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனதர் காலம் வந்துருச்சு. திருப்பியும் நாங்கள் நேம் இன் ஆதார் அப்படிங்கிறது கேசவன் ஜவஹர் அப்படின்னு போட்டு டைப் பண்ணி இப்போ அந்த ஸ்டெப்பில் நாங்கள் முன்னாடி போகல. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஆதார் டீட்டெயில் கேட்கல. ஆதார் முன்னாடி 10th இருக்க மாதிரி கேசவன் ஜேன்னு கொடுத்துட்டோம். உள்ள ஆதார் ஆத்தென்டிஃபிகேஷன் 4th ஸ்டெப்போ 5th ஸ்டெப்லையோ அது வரும்போது ஆதார்ல இருக்க மாதிரி நேம் கொடுங்கன்னு சொன்னுச்சு அதுவே. ஸோ கேசவன் ஸ்பேஸ் ஜவஹர் ஃபுல் ஃபார்மில் அப்பா பேர் ஃபுல் ஃபார்மில் கொடுத்து மற்ற டீட்டெயிலாம் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்போ ரெண்டுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சார் ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணணுமா இல்ல? சேஞ்ச் பண்ணாமையே நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்போ ஆதார்ல இருக்க மிஸ்மேட்ச் ஆகுது, திருப்பியும் உங்க நேம ஆதார்ல இருக்க மாதிரி அந்த ஸ்டெப்ல டைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். அப்போ நீங்க ஆதார்ல இருக்க மாதிரி நேம் டைப் பண்ணாதான் அது ஆதாரை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ உங்க நேம் ரெண்டு விதமா இருக்கும் அப்ளிகேஷன்ல. ஒரு இடத்துல 10th இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல ஆதார்ல இருக்க மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகேன்னா நேம் சேஞ்ச் பண்ணாமையே கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ணுங்க. இல்ல எனக்கு ஆதார்லயும் 10th மார்க் ஷீட்லயும் எல்லா இடத்துலயும் எனக்கு நேம் ஒரே மாதிரி அப்ளிகேஷன் இருக்கணும்னா நீங்க நேம் ஆதார்ல சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. பட் ரெண்டுமே அக்செப்டட், எந்த ஓகே மாற்றமும் சார். கிடையாது, தேங்க்யூ சார். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேயா? ஓகே சார். தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட். சார் அப்புறம் நீங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். இன்னைக்கு வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் நல்லா அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் ஷெட்யூல் பண்ணல. ஓகே ஓகேப்பா, ஓகே தேங்க்யூ. அடுத்து தக்ரீம்ஸ் ஐஃபோன். தக்ரீம், நானும் ஐஃபோன் தான் வச்சிருக்கேன். ஓகே தக்ரீம், எனக்கு கூட செந்தில்நாதன் ஐஃபோன் வரும். தக்ரீம் டவுட் இருந்தா கேளுங்கப்பா. நான் உங்க பேரை தப்பா உச்சரிச்சா மன்னிச்சுக்குங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஹேண்ட்ஸ் இது பண்ணிருக்கீங்க, ரைஸ் பண்ணிருக்கீங்க. தக்ரீம், உங்க நேம் நான் கரெக்டா படிக்கிறேன்னா? ஓகே. எஸ்கே, உங்களுக்கு டவுட் இருக்கா? ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. எஸ்கே கேட்டீங்களோ நீங்க டவுட் ஆல்ரெடி? சார் நான் அரவிந்த் சார். சரி கேளுங்க, டவுட் என்ன சொல்லுங்க. இப்ப அப்பா வந்து காலேஜ்ல இப்போ நான் டிராப் அவுட் மாதிரி வந்துட்டேன் சார், சொல்லாமே நான் காலேஜ்ல இருந்து. சரி, திருப்பி போய் இப்ப நான் ஒரிஜினல் வாங்க முடியாது சார். இப்ப நான் ஜெனரல் போட்டா ஸ்டேட் அப்பா என்ன சொல்ற ஸ்டேட்ல ஸ்டேட்டுக்கு வரா, ஜாயின் பண்ற மாதிரி ஸ்டேட்டுக்கு தான். உங்களுக்கு ஜென்ரல்னு இருந்தாலும் நான் தான் சொல்றேனே, ஸ்டேட் ஓகே ஆஃப் எலிஜிபிலிட்டியே ஒரு குழந்தை மகாராஷ்டிரான்னு போட்டாலோ கர்நாடகான்னு போட்டாலோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு இருந்தால் உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சீட்டு கொடுத்துருவாங்க.
ஓகே சார். ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் நம்ம கவுன்சிலிங் அப்ப நம்ம இந்த கம்யூனிட்டிலாம் வச்சு நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் தான் அப்ப. பண்ணிக்கலாம். ஓகே சார். இதுக்கு இப்போ இந்த இன்னொரு உதாரணம் ஜென்ரல்ன்றது சொல்றேன். இன்னும் ஓகே சொல்றேன் நானு. சில ஆ கம்யூனிட்டி தமிழ்நாட்டுல பிசி, ஆனா சென்ட்ரல் லிஸ்ட்ல ஓபிசில வராது. அவங்க ஜென்ரல்னு ஓ போட்டு தமிழ்நாட்டுல பிசி கிளைம் பண்ணிப்பாங்க. நீட் ஸ்கோர் ஓ, கார்டுல அந்த டிஎன்சி அந்த மாதிரி. டிஎன்சி இல்ல, டிஎன்சி ஓபிசி தான். பட் சில ஆ கேட்டகரி எனக்கு அந்த நேம் சொல்ல தெரியல. ஜெனரல் மீட்டிங்ல வி ஓகே கேன் சார். டிஸ்கஸ் த கேஸ்ட் நேம்லாம். பட் த திங் இஸ், ஓகே. அப்படியெல்லாம் ம் கேஸ்ட் இருக்கு. சில கேஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு பிசி, ஆனா சென்ட்ரலுக்கு என்னது, அது ஓசி ஜென்ரல். ஸோ ஓகே சார். ஓகே அவங்க சார். ஆல் இந்தியா கோட்டால ஜென்ரல்ல போனாதான். அதுக்காக ஓகே. நீட் ஸ்கோர் கார்டில் ஜென்ரல் இருக்குன்னு தமிழ்நாட்டில் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போய் கொடுத்தா ஜென்ரல் தான் போகணும்னு சொல்ல மாட்டாங்க. பிசியில் சீட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துருவீங்க. ஓகே சார். உங்கள்கிட்ட பிசி சர்டிஃபிகேட் இருந்தால் பிசி இப்போ சீட். கவுன்சிலிங் அப்ப நம்ம பிசியும் கொடுத்துக்கணும். ஆமாம், பிசியா அந்த எம்பிசி, கவுன்சிலிங் அப்ப வாட் நம்ம எவர் த பிசியும் கம்யூனிட்டி கொடுத்து நம்ம அது. சீட் பண்ணணும். ஓகே ஆமாம், சார். ஏன்னா நீங்கள் தனியாக தான் அப்ளிகேஷன் போடுவீங்க ஸ்டேட்டுக்கு, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு. நீட் அப்ளிகேஷனோ சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங்கோ நடக்க போகிறது இல்லை. அதனால நோ நீட் டு வரி. ஓகே ம் ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகேப்பா ஓகே. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் நீங்க போடுற வீடியோஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, தேங்க்யூ அரவிந்த். ரெங்கன் சார் இருக்கீங்களா? உங்கள் டவுட் என்ன கேட்குறீங்களா? ராஜ்மோகன் சார் ரெங்கன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் ரெங்கன் பேசுறேன். குட் ஈவினிங் சார். சார் நேற்று என் பையனோட அந்த அப்ளிகேஷன் போட்டோ அப்லோட் பண்ணும்போது நேமும் டேட்டும் போடல சார். அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். நேம் அண்ட் டேட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தா பெட்டர், இல்லைன்னா இட்ஸ் நாட் பேட். உங்க அப்ளிகேஷன் கண்டிப்பா அக்செப்ட் ஆயிரும். எந்த இஷ்யூமே கிடையாது சார். நோ நீட் டு வரி. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ராஜ்மோகன் சார், உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. சார் ரெஜிஸ்ட்ரேஷன் சமயத்தில் ஆப்ஷனல் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க சார். அதே ஃபோன் நம்பர் வந்துட்டு எமர்ஜென்சி நம்பராக யூஸ் பண்ண முடியுங்களாங்க சார்? பண்ணலாம் சார். ஏன் அப்படின்னா ஆப்ஷனல் ஃபோன் நம்பருக்கு எந்த ஓடிபியும் வராது. ஸோ ஆப்ஷனலை அவங்க ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உள்ள ஓகே எமர்ஜென்சியில் அதே நம்பர் கொடுக்கும்போது ஓடிபி வரும். ரெண்டு இடத்துலையும் ஓடிபி வந்தால் தான் சேம் நம்பர் ரிப்பீட் ஆக முடியாது. கொடுக்கலாம். ஓகே 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 சார். ஓகே. எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, என்ன டவுட்? சார் பயாலஜி ரிவிஷன் பத்தி டவுட். ஆ ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து 10 to 20 டைம்ஸ் கம்ப்ளீட் என்சிஆர்டி ரீட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. ஸோ கண்டிப்பா அத்தனை யார் டைம்ஸ் சார் ஃபுல் 10 to என்சிஆர்டி 20 ரீட் டைம்ஸ் படிக்கணும்னு? சார் பொதுவாகவே எல்லாரும் அத்தனை டைம்ஸ் ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்லை கண்ணு, தட் டிஃபர்ஸ், தட் டிபெண்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தடவை படித்தாலே லாங் டேர்ம் மெமரியில் போய் உட்காந்து கண்ணு, தட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா உட்காந்து 20ங்கிற ஒரு டைமை வச்சுக்கிட்டு நான் 19 டைம் முடிச்சிட்டேன், 20வது டைம் இன்னும் முடிச்சாகணும், அப்படி இல்லை. 10 டைம் படிக்கிறீங்க, 5 டைம் படிங்க, 3 தடவை படித்தாலே உங்களுக்கு நல்லா எல்லா கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸை அதிகப்படுத்திக்கலாம். அது வந்து அக்யூரஸியை அதிகப்படுத்தும். படிக்கிறது அக்யூரஸியை அதிகப்படுத்தாது. ப்ராக்டிஸிங் தான் உங்களுக்கு அக்யூரஸியை அதிகப்படுத்தும். லைக் அசஸ் அண்ட் ரீசன், மேட்ச் த ஃபாலோயிங், ஸ்டேட்மெண்ட் 1 to டைப்லாம் அதிகமான டைம் எடுக்கக்கூடிய கொஷின். அதுக்கெல்லாம் குறைவான டைம்ல நம்ம ஆன்சர் பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ இட் டிபெண்ட்ஸ். சார் இப்போ நான் ஒன் டைம் சாப்டர் ரீட் பண்ணிட்டு 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிட்டு இப்போ சாப்டர்ஸ் எல்லாம் தரவா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் அகைன் அண்ட் அகைன் இப்போ எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு போகும்போது ஃபுல் என்சிஆர்டி ரீட் பண்ணாம அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு போயிடலாம்ல? ஹைலைட்ஸை மட்டும் படிச்சுட்டு கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணினாதான் எந்த இடம் மறந்து போச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கொஷின் எந்த கொஷினுக்கு தப்பு பண்ணுறீங்களோ அது மறந்து போகுது, அப்போ அது போய் படி அப்படிங்கிற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹைலைட்ஸை மட்டும் படிங்க, அதுவும் குயிக்காக படிங்க. கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்கள் 99% அக்யூரசி வந்துடுது, 1% தான் அங்கங்கே தப்பு வருதுன்னா அது அவசரத்தில் சில்லியாக பண்ணியிருப்பீங்க. தெரிஞ்ச ஆன்சர் தான், ஆனால் தெரியாமல் ஒரு பண்ணியிருப்பீங்க. பட் அங்கே வந்து 80% தான் அக்யூரசி வருது, கரெக்டாக பண்ணுறோம், 20% கம்மியாக வருதுன்னா அது எந்த ரீசன், எந்த பார்ட்டு, எந்த டாபிக் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதுக்கு தான் டெஸ்ட். ஸோ ப்ராக்டிஸ் மோர், ஸ்டடி லெஸ் இனிமே. ஓகே சார். அண்ட் தென் இப்போ ஏதாவது நம்ம எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ண போகுதுன்னா எக்ஸாம் ஸ்டார்டிங் முன்னாடி அவ்வளோ நர்வஸா இருக்கு. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் கூட அதனாலே நிறைய நெகட்டிவ் போடுற மாதிரி இருக்குது.
தட் ஷுட் பி தேர். அது அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அந்த எக்ஸாமை மதிக்கிறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க. அந்த பயம் இருந்தாதான் கடைசி வரைக்கும் படிப்பீங்க. இப்ப பயமே இல்லாம ஜீரோ ஃபியர் அப்படின்னா, எனக்கு நர்வஸே இல்லை அப்படின்னா படிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த குறைஞ்சு போயிடும். அதாவது ஒரு பயம் இல்லைன்னா படிக்கிற வேகமோ அதுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டோ குறைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம வேகமா படிக்க மாட்டோம், குயிக்கா படிக்க மாட்டோம், படிக்கணுங்கிற எண்ணமே நம்மளை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்க ஃபியர் வந்து கரெக்டான லெவல்ல தான் இருக்கு, நீங்க பேசுற தெளிவா பேசுறத பார்த்தா. அதனால நீங்க ஒன்றும் அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க fear இருக்குங்கிறத ஒரி பண்ணாட்டியே 50% போயிடும் அது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது மீதி இருக்க ஃபியரும் போயிடும். கொஞ்சம் இருக்க தான் செய்யும், அது நல்லது தான். இப்போ நான் பார்த்து போகணும்னு நினைச்சாதான் கரெக்டாக போய் சேர முடியும். லெஃப்ட் ரைட்டை பார்த்துட்டு நான் கிராஸ் பண்ணணும். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு எங்கேயும் பார்க்காம கிராஸ் பண்ணுவேன்னா கஷ்டம் இல்லையா? சம்திங் பேட் மே ஹேப்பன். ரெண்டு சைடும் பார்த்துட்டு நம்ம போறோம். ஏன் பயம்? என்ன பயம்? கரெக்டாக பார்த்துட்டு போனால் தான் நம்ம